இல்லை, தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது கழட்டிட்டு வந்தோன்னு பார்க்குறாங்க. ஆதவ அர்ஜுனாவை விசிகாக்குள்ள அமைச்சு விசிகாவை எப்படியாவது கழட்டிட்டு வந்துடணும்னு பார்த்தாங்க. முடியலை. ரொம்ப தெளிவாக ஆதவ அர்ஜுனா வெளியே அமைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வெளியே கொண்டு வருவதுக்கு அவங்க நோக்கம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும். அகில இந்திய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரிங்கிறது காங்கிரஸ் தான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டணி பலத்தோட அகிலேஷ் யாதவ் இருக்கிறார், இந்த பக்கம் திமுக இருக்குது, பல கட்சிகளோட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இன்றைக்கி இருக்குது. ஏன்னா தானே வலுவான எதிர்க்கட்சியாக இருக்குது. அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நடத்துவதற்கும் சரி, பெரிய போராட்டங்களுக்கும் சரி, பெரிய இடைஞ்சூறாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்தணுங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம். அப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் எப்படியாவது கலட்டி வெளியில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு பல்வேறு விதமான இது பண்ணுறாங்க, முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விசிகாவை கொண்டு போயிடணும், காங்கிரஸை கொண்டு போயிடணும். ஏன் ஒரு படி மேலேயே போய் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, கூட்டணிக்கு வாங்க. பாஜக கூட்டணிக்கு போனது பிறகு, பாஜக கூட்டணிக்கு போகிற பிறகு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை எங்களோட வாங்கினார். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. 2 கட்சி தான் இருக்குது. கூட்டணியை உடைக்க முடியல. அப்போ கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சியில் திமுக எதிர்ப்பு அணின்னு ஒன்று இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நேரடியான அரசியல் பிரிவு பாஜக. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பல பிரிவுகள் இருக்குது. கலாச்சார பிரிவு இருக்குது, பொருளாதார பிரிவு இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ்குள்ள ஒரு பிரிவு இருக்குது. நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. நீங்கள் நேற்று ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறது, நம்ம சொல்லலை. இந்த கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியே ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருக்கிறவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் ஐடியாலஜியோடு இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காதீங்கன்றார். இருந்துக்கிட்டே எனக்கு தொல்லை பண்ணாதீங்க, போய் தொலைங்கன்றார். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜியோடு இங்கே இருக்காதிங்க, அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க இங்கே இருக்காதிங்க, தயவுசெய்து வெளியில் போயிருங்கன்றார். ராகுல் காந்தி ரொம்ப கடுமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சார்னா விஜய்க்கு கேரளாவில் பெரிய மாசு இருக்குது, அதனால் கேரளாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா புஷியானந்த் இருக்கிறாரு, அப்படி பாண்டிச்சேரி அரசியலே மாற்றி போட்டுருவார். அங்கே போய் விஜய் ரசிகர் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிடலாம். தமிழ்நாட்டிலே விஜய் ஆட்சி அமைச்சாரா நம்ம கூட்டணி ஆட்சி வந்துடலாம், ஒரே கல்லில் 3 மாங்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன இருக்குது?